நம்முடைய திமுகவின் செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்முடைய தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு, ஆளுநரின் அணுகுமுறை ஆகியவை தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்த சூழ்நிலையில் மீண்டும் அமைச்சராக பொன்முடி பதவியேற்பதற்கான அந்த நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சி நிரல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீங்க என்ன கருதுகிறீங்க சார்? அதாவது இது தனிப்பட்ட ஆளுநருக்கோ அல்லது RN ரவி அவர்களுக்கோ ஏற்படுத்தப்பட்ட பின்னடைவு அல்ல. மாறாக ஆளுநர்களை பயன்படுத்தி கொண்டு மாநிலத்தில் தனது ஆட்சிகளை, தனது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிற இதேச்சதிகார போக்கு படைத்த பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொட்டுதான் இன்றைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய விளைவுதான் இன்றைக்கு 3:30 மணி அளவில் அண்ணன் பொன்முடி அவர்கள் பதவியேற்கிறார். ஏற்கனவே அவர்களுக்கு அது தெரியும். ஆனால் அவர்கள் ஒரு கபட நாடகம் ஆடினார்கள். உறுதியாக எப்பொழுது ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரோ அப்பொழுதே அவர் அமைச்சராவதற்கான அனைத்து தகுதியும் படைத்தவர் என்பது ஒருவேளை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் அட்டர்னி ஜெனரலுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட வேண்டுமென்றே எங்கள் பெயரை கெடுக்க வேண்டும், இந்த ஆட்சியின் மீது ஏதோ இது ஊழல் நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நடந்து கொண்டார்கள். ஆனால் தர்மம் வெல்லும் என்கிற முறையில் மீண்டும் தர்மம் வென்றிருக்கிறது. அந்த வகையில் எங்கள் மீதான இவர்கள் சுமத்த நினைத்த இந்த பிம்பம் உடைபட்டிருக்கிறது, உண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. கடைசியாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளினுடைய அவர்களின் மூலமாக நமது அரசியலமைப்பு சட்டம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இனிமேலாவது ஆளுநர், எனக்கு தெரிந்து இது 4வது முறை தமிழ்நாட்டு ஆளுநர், நான் அதை ஆளுநராக மீண்டும் சொல்லுகிறேன், ஆளுநராக பார்க்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி, மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ரவீந்திரன் சார், நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள இந்த சூழ்நிலையில் அமைச்சராக பொன்முடி மீண்டும் பதவியேற்பதற்கான அந்த சூழ்நிலை உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிந்துரைக்கு முன்னதாக அது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவர்கள் உங்க வால்யூம் கம்மியா இருக்கு, அந்த கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்கும் போது தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது ராகுல் காந்தி வழக்கு மற்றும் அந்த அன்சாரி வழக்கு, லட்சத்தீவு எம்பி வழக்கு என்பது வேறு, இது வேறு என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். ஆனால் நேற்றைய அந்த உச்சநீதிமன்ற விசாரணையில் இந்த வாதங்கள் எதுவுமே எடுத்து வைக்கப்படவில்லையே. ஆனால் அந்த குற்றமற்றவர் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கவில்லை என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த கருத்துக்கள் கூறப்பட்டது. இந்த பதவி பிரமாணம் தொடர்பான உத்தரவுகள் எதுவும் பிறப்பிப்பதற்கான காரணங்கள் கூறப்பட்டது. ஆனால் அவை எதையும் உச்சநீதிமன்றத்தில் இப்ப எடுபடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் உண்மையிலேயே அந்த சட்ட விதிமுறைகள் அவ்வாறு இருக்கிறது சார்? அது அவர்களினுடைய அறியாமை. ஒன்று அவர்களினுடைய சட்டத்தின்பால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இக்னரன்ஸ் ஆஃப் தி லா. அதாவது சாதாரண சாமானியனுக்கு தெரியும், அமைச்சர் MLA-வாக இருக்க ஒருவருக்கு தகுதி உண்டு என்று சொன்னால் அந்த ஒன்று போதும் அவர் அமைச்சராக இருப்பதற்கு என்பது தெரியும். அப்படி இருக்கிற போது இந்த சட்டத்தை, அது மட்டுமல்ல, இவர்கள் சொல்லுகிற இந்த பித்தலாட்டங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் அந்த தீர்ப்பே சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது எதற்காக ஸ்டே, ஒரு உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கொடுக்கறதுக்கான காரணத்தை சொல்லணும். என்ன காரணத்தினால நாங்க ஸ்டே கொடுக்கிறோம், எதனால தண்டனையா நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கறது அவங்க சொல்லணும். அப்ப அவங்க அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் பொன்முடி தீர்ப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த குற்றம் நடந்துராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கவே இல்லை. எனவே அவர் குற்றமற்றவர் என்று எதிர்காலத்தில் நிரூபிக்கப்படுமே ஆனால் நிச்சயமாக அவருக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும். எனவேதான் நாங்கள் இத ஸ்டே கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு நேர்மாறாக இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றில் அவர்களுக்கு தெரிந்தும் வேண்டும் என்று சொல்லுகிறார்களா அல்லது சட்டமே தெரியாமல் பேசுகிறார்களா என்பதை பார்த்து கொண்டிருக்கிற
நமது பார்வையாளர்கள் தான் அதில் முடிவு செய்ய வேண்டும். நன்றி சார். இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாகவும் இது குறித்து இந்த தீர்ப்பை ஒட்டியும் அதை கெடு விதித்திருந்தது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.